வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம், கடையம், அம்பாசமுத்திரம் உள்ளிட்ட 7 வனச்சரகங்கள், களக்காடு, முண்டத்துறை புலிகள் காப்பகம் உட்பட்ட பகுதிகளில் 2025-26 ஆண்டுக்கான புலிகள் கணக்கெடுக்கும் பணி நாளை முதல் 24ஆம் தேதி வரை 6 நாட்கள் நடக்கிறது. இதற்காக அம்பாசமுத்திரம் வனக்கோட்ட அலுவலகத்தில் வனச்சரகர்கள் தலைமையில் வனப்பணியாளர்கள், தன்னார்வலர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் என 200 பேருக்கு பயிற்சி வழங்கப்பட்டது. எம்-ஸ்ட்ரைப்ஸ் மொபைல் ஆப் மூலம் டிஜிட்டல் முறையில் கணக்கெடுப்பு செய்வது, புலிகளின் கால் தடங்கள் ஆய்வு, வாழ்விட மற்றும் இறை உயிரினங்களின் கிடைப்புத்தன்மை, மனித செயல்பாடுகளால் ஏற்படும் அழுத்தங்கள் ஆகியவற்றை மதிப்பீடு செய்வது குறித்து விரிவாக பயிற்சி வழங்கப்பட்டது. அம்பாசமுத்திரம் கோட்டத்தில் 34 பீட்டுகளில் கணக்கெடுப்பு நடக்கிறது. ஒவ்வொரு பீட்டிலும் 5 பேர் வீதம் வனச்சரகர்கள் தலைமையில் மொத்தம் 170 பேர் பணியாற்றுகின்றனர். நாளை முதல் 24ஆம் தேதி வரை பாபநாசம், களக்காடு, மணிமுத்தாறு வனச்சோதனை சாவடிகள் மூடப்படுகின்றன. மணிமுத்தாறு அருவி, அகஸ்தியர் அருவி, திருக்குறுங்குடி நம்பிக்கோயில், களக்காடு தலையணை, காரையாறு, சொரிமுத்து ஐயனார் கோயில் உள்ளிட்ட வனப்பகுதியில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு டூரிஸ்டுகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. 6 நாள் கணக்கெடுப்பின் இறுதி அறிக்கை 2027ஆம் ஆண்டு மத்திய அரசால் வெளியிடப்படும் என வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை பொத்தமேட்டுப்பட்டி அந்தோணியார் பொங்கல் விழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. ஜல்லிக்கட்டு போட்டி புனித வியாகுலமாதா சர்ச் முன்புள்ள திடலில் நடந்தது. ஸ்ரீரங்கம் டிஆர்ஓ சீனிவாசன் தொடங்கி வைத்தார். திருச்சி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, தேனி, கரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 700 காளைகள் வாடிவாசல் வழியாக சீறி பாய்ந்தன. 300 மாடுபிடி வீரர்கள் ஒவ்வொரு சுற்றாக பங்கேற்றனர். போட்டியில் பங்கேற்கும் அனைத்து காளைகளுக்கும் 5 கிலோ அரிசி வழங்கப்பட்டது. வெற்றி பெற்ற காளைகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்கள், சைக்கிள், பீரோ, கட்டில், மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி, அண்டா, ரொக்க பணம் உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்பட்டது. 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். ஜல்லிக்கட்டில் காயமடைந்தவர்களுக்கு மருத்துவ குழுவினர் சிகிச்சை அளித்தனர். ஜல்லிக்கட்டை காண ஆயிரக்கணக்கானோர் திரண்டனர். ஒவ்வொருத்தருக்கும் சிறப்பு பரிசு வழங்கப்படுது. நாட்டுக்கார வாங்கிக்க கவனமா. சோனி ரெடிமேட் சொல்ற ஒரு சட்டை பெற்று வர்ற மாட்டுக்கு நாடகத்தில் ஒருத்த முடியும். ஒருத்தருக்கு ஒரு ராஜேந்திர நாடக தமிழ் போட போட அருமை மாட்டுக்கு மனதை கட்டைய குத்துது. தள்ளு வரமாடு பணந்தோப்பு ஆண்டாம் கேட்டு ஆரோக்கியம் கொத்தனார் கிரி நினைவு மாடு பணந்தோப்பு ஆண்டாம் முடியாது ஆரோக்கியம் கொத்தனார் பாரமரத்தார் பாக்குது. வரமாடு பொத்தமேட்டுப்பட்டி டீ கடை கத்தலு கவனா மாட்டு வரமாடு பொத்தமேட்டுப்பட்டி குடும்பத்திற்கு வந்த மாடு மாடு வெற்றி சேலம், ஆத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது. இதில் ஆத்தூர் கீரிப்பட்டியில் கோலாகலமாக போட்டி நடந்தது. அதே பகுதியைச் சேர்ந்த 65 வயது விவசாயி பெரியசாமி மஞ்சுவிரட்டு போட்டியை பார்ப்பதற்காக ஆர்வமுடன் சென்றார். போட்டி நடந்து கொண்டிருந்த போது மிரண்ட காளை திடீரென பெரியசாமியை தாக்கியது. காளை குத்தியதில் பெரியசாமி பரிதாபமாக உயிரிழந்தார். மல்லியக்கரை போலீசார் ஸ்பாட்டுக்கு விரைந்தனர். விசாரணையில் அனுமதியின்றி மஞ்சுவிரட்டு போட்டி நடந்தது தெரியவந்தது. உடனடியாக போட்டியை நிறுத்தி போலீசார் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களிடம் விசாரிக்கின்றனர். அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் சுரேஷ். இவரது மனைவி ஜெயப்பிரியா, வயது 25. இவர்களுக்கு ஒரு மகன் மற்றும் மகள் உள்ளனர்.
நேற்று அரியலூர் டு ஈரோட்டுக்கு சுரேஷ் தன் குடும்பத்தினருடன் காரில் சென்றார். ஆத்தூர் பெத்தநாயக்கன் பாளையம் அருகே ஒரு கோர சம்பவம் நடைபெற்றது. சேலம் சென்னை ஹைவேயில் சுரேஷ் கார் சென்று கொண்டிருந்தது. அப்போது எதிர் திசையில் ஒரு அரசு பஸ் வந்தது. அரசு பஸ்ஸிற்கு பின்னால் அதிவேகமாக வந்த சொகுசு கார் பஸ்ஸை ஓவர்டேக் செய்ய முயன்றது. அப்போது கார் கட்டுப்பாட்டை மீறி நெடுஞ்சாலை தடுப்பில் இடித்து சுரேஷ் கார் மீது மோதியது. இந்த கோர சம்பவத்தில் ஜெயப்பிரியா மற்றும் அவரது 3 வயது மகன் தஸ்வின் ஸ்பாட்டிலேயே உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். படுகாயமடைந்த சுரேஷ் மற்றும் அவர்களது மகள் தர்ஷினி சிகிச்சைக்காக GHல் அட்மிட் செய்யப்பட்டனர். ஸ்பாட்டுக்கு விரைந்த ஏத்தாப்பூர் போலீசார் விசாரிக்கின்றனர். விபத்து காரணமாக ஹைவேயில் சுமார் 1 மணி நேரம் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சாலை விபத்தில் தாய் மற்றும் 3 வயது மகன் இறந்த சம்பவம் அப்பகுதியில் கடும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்ட மலைகளின் இளவரசி என அழைக்கப்படும் மேகமலை ஹைவேவிஸ் பகுதியில் தேயிலை தோட்டங்கள் நிறைந்து எழில் கொஞ்சும் டூரிஸ்ட் பகுதியாக உள்ளது. வனத்துறையினரின் கட்டுப்பாட்டில் உள்ளதால் விதிமுறைகளுக்கு உட்பட்ட டூரிஸ்டுகள் அனுமதிக்கப்படுகின்றனர். சபரிமலை மகர விளக்கு பூஜைக்கு ஐயப்ப பக்தர்கள் சென்று வருவதால் அந்த பகுதியில் வசிக்கும் வன விலங்குகள் மேகமலை ஹைவேவிஸ் பகுதிக்கு இடம்பெயர்ந்துள்ளன. மணலாறு, தடுப்பணை, வெண்ணியாறு உள்ளிட்ட பகுதிகளில் காலை நேரத்திலேயே யானைகள் குட்டியுடன் ரோட்டில் உலா வருகின்றன. டூரிஸ்டுகள் நலன் கருதி யானைகள் நடமாட்டம் உள்ள பகுதிக்கு செல்ல வனத்துறையினர் தடை விதித்தனர். யானைகளின் நடமாட்டத்தை வனத்துறையினர் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். யானைகளின் நடமாட்டத்தை செல்போனில் படம் பிடித்த டூரிஸ்டுகள் மகிழ்ச்சி அடைந்தனர். வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகம் இருப்பதால் டூரிஸ்டுகள் பாதுகாப்பான இடங்களுக்கு மட்டும் அனுமதிக்கப்படுவதாக வனத்துறையினர் தெரிவித்தனர். விடுமுறை தினம் என்பதால் ஆவலோடு வந்த டூரிஸ்டுகள் யானைகளின் நடமாட்டத்தால் பார்க்க வேண்டிய இடங்களை பார்க்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர்.